ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹிந்துவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கவர் பண்ண வேண்டிய 6 டாபிக்ஸ் இதுதான். ஸோ நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபுட் கிரெயின் ஸ்கீம் டில் நவம்பர் +1 வெல்கம்ஸ் PMGKAY எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, +1 அப்படிங்கிறது வந்து அந்த ஃபுட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரேஷன் ஷாப்ஸ்லலாம் வந்து இப்போது ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கொரோனா பேண்டமிக்னால. ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அன்டில் நவம்பர். ஸோ அதுதான் வந்து அதுக்கடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். இப்போ பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த PMGKAY இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து PMGKAYனா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகேயா, இது வந்து மார்ச்சில் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன அட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, தேங்க்ஸ் டு ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா அதனால தான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரேஷன் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 1997 லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து புவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் ஃபுட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குது. 2013 தான் கொண்டு வந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து 1997 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது மக்களுக்கு போய் ஒழுங்காக சேரணும், அந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலயமா வந்து 2013 மூலயமா கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த கொரோனா பேண்டமிக்னால 2 புது ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி கடியில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அது வந்து மார்ச் 2020 லான்ச் பண்ணாங்க. அடுத்து அடிஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத் வந்து கண்டினியூஸாக நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்கறக்காக பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக தான். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு ரேஷன் கார்டு இருக்காது, கார்டு ஹோல்டராக இருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து இந்த அடிஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத் அந்த ஸ்கீம் கடையில் அடிஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க, மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்ட்னால் யாரெல்லாம் இது கடியில் வருவாங்க இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட், அன்ட்யோதயா அன்ன யோஜனான்னு 2 பிரிப்பாங்க. ஸோ இந்த எலிஜிபிளான பீப்புள்லேயும் ப்ரையாரிட்டியாக ஒன்று பிரிப்பாங்க, அன்ட்யோதயா அன்ன யோஜனான்னு பிரிப்பாங்க. இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது நார்மலாக பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. இந்த அன்ட்யோதயா அன்ன யோஜனா வந்து இந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ இது வந்து யார் இப்படி பிரிக்கிறா, இந்த எலிஜிபிள் பீப்புள், எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு எடுக்கிறது வந்து யார் பண்ணுவாங்கன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் யார் யார் என்னென்ன எந்தெந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் ப்ரிப்பேர் கைட்லைன்ஸ் டு ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் லிஸ்ட்டும் இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்ட்யோதயா அன்ன யோஜனாவோட லிஸ்ட்டும் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுங்கிறது அர்பன்கா ரூரல்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குமே வரும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் படிக்கும் போது அர்பனுக்கு வருமா ரூரலுக்கு வருமா அப்படின்னு வந்து படிக்கணும். ஸோ 2மே வரும். அடுத்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு எவ்வளோ கொடுப்பாங்க, அன்ட்யோதயா அன்ன யோஜனாவில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது ப்ரையாரிட்டியில் வந்து 5 kgs ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பர் பர்சன் பர் மந்த் கொடுப்பாங்க அட் சப்சிடைஸ் ப்ரைஸ் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் PDS. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடைங்கள்லாம் போய் நின்றிங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 5 கிலோ வந்துட்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. சப்சிடைஸ் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் விலையில் இருக்காது. சப்சிடைஸ் ப்ரைஸ்னால் கவர்மெண்ட் வந்து அதுக்கான விலையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் வாங்கணும். அடுத்து அன்ட்யோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது வந்து 35 kgs ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பர் ஹவுஸ் ஹோல்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் தான் இது 5 kg. இங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 35 kgs வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவாங்க ஒரு வீட்டுக்கு பர் ஹவுஸ் ஹோல்டுக்கு. அதுவும் சப்சிடைஸ் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாப்புலேஷன் கவர் ஆகுறாங்களே இந்த
பிடிஎஸ் சிஸ்டமில் டோட்டல் பிடிஎஸ் சிஸ்டமில் அவங்க ஷால் பி டிசைட் பை த சென்டர் ஆன் த பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் எஸ்டிமேட்ஸ் பர் சென்சஸ். ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் தான் வந்து இந்த பிடிஎஸ் சிஸ்டம்குள்ளே கவர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சென்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸை பிரிப்பாங்க இல்லையா, இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டும் ஆன்டியோதயா அன்ன யோஜனாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. பாப்புலேஷன் கவர் ஆகுது சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஆன்டியோதயா அன்ன யோஜனாவும் ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து வந்து இந்த பிஎம்ஜிகேஏஒய் பற்றி பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், மார்ச் 2020 தான் லான்ச் பண்ணாங்கன்னு. இதோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ என்ன எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, presently the government is implementing National Food Security Act 2013 in order to ensure food security 75% of the rural population and up to 50% of the urban population. Very important prince point of view ல எழுதும்போது பார்க்கும்போது இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கடியில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு ரூரலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏர்பனுக்கு எவ்வளோ கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்க்கு தான் வந்து அதிகம். 75% ஆஃப் த ஃபுட் செக்யூரிட்டி வந்து ரூரல் ஏரியாவுக்கு தான் போய் சேரணும், 50% வந்து ஏர்பன் ஏரியாவுக்கு போய் சேரணும். அப்போ இப்படி கவர் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட 2/3 பாப்புலேஷன் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டிலே கவர் ஆயிடுது, இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கடியிலே. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலிஜிபிள் ஆர் என்டைட்டில் டு ரிசீவ் 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இப்போது 5 kg வந்து ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்குறாங்களே, அது ₹1, ₹2, ₹3 இந்த சீரியல்ஸ், வீட், ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து 5 kg நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 5 kg இந்த ₹1, ₹2, ₹3 அப்படிங்கிற ப்ரைஸில். இப்போ இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா இருக்குல்ல, அது நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the scheme will continue to remain applicable from July till the end of November. ஸோ இப்போ ஜூலை ஆரம்பிச்சிருக்கு, நவம்பர் வரைக்கும் போகுங்கிறாங்க. During the 5-month period, more than 80 crore people will be provided 5 kg free wheat rice per month. ஸோ இது எவ்வளோ பேரை டோட்டலாக கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, more than 80 crore people வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் 2/3 of the population. ஸோ along with providing 5 kg of rice, wheat to each member of the family. ஸோ ஒரிஜினலாக எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 5 kg கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்கன்னா 1 kg ஃப்ரீ ஹோல் சன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5 kg இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 kg ஸோ டோட்டலாக 6 kgs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் டு ஈச் ஃபேமிலி பர் மந்த். ஸோ டோட்டலாக இப்போ வந்து இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவில் என்ன பண்ணாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக கொடுக்குற 5 kg இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 1 kg ஃப்ரீ சன்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து அந்த கான்செப்ட்லேயே வந்து கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ அடிஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இது கான்செப்ட். ஸோ இப்போ மேலே தான் இது லான்ச் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த ஆத்ம நிர்பர் பாரத் பேக்கேஜ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டிசைடட் தட் 8 lakh million tons ஃபுட் கிரெயின்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு 8 crore மைக்ரண்ட் லேபர்ஸ். ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணுறதுக்கு 8 lakh million tons ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டோம் இல்லை, இந்த மைக்ரன்ஸ் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் நீடி ஃபேமிலிஸ் ஹூ ஆர் நாட் கவர்ட் அண்டர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஸ்கீம் பிடிஎஸ் கார்ட்ஸ். ஸோ சில பேர் வந்துட்டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டிலையும் கவர் ஆகிருக்க மாட்டாங்க, ஸ்டேட்டோட பிடிஎஸ் சிஸ்டம்லேயும் கவர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்களோ இதுவும் அதே மாதிரி தான். 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின் per person has been distributed free of cost for the month of May and June to all migrants. ஸோ மே ஜூன்லலாம் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க 5 kgs மைக்ரன்ஸ்க்கு. இப்போ வந்து இந்த 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு பற்றி பார்ப்போம். ஸோ இந்த 1 நேஷன் இந்த 1 ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இதுவும் வந்து மைக்ரன்ஸ்க்கு மைண்டில் வச்சு தான் கொண்டு வந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் June 1, 2020 போன மாதம் இருக்குல்லையா, அப்போ வந்துட்டு 20 states வந்து இது கவர் பண்ணிடுச்சு 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு. எப்போத்துக்குள்ளே ஃபுல்லாக நம்மளோட 29 ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டேட்ஸ் யூட்டிஸ்லாம் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2021 வந்துட்டு அடுத்த வருஷம்குள்ளே வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 நேஷன் 1 ரேஷன்ஸ் கார்டு இருக்குது இல்லையா, ஸ்கீம் இருக்குல்ல, இஸ் இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் த நேஷன் அண்ட் ஃபார் தட் டேட்டா ஆஃப் ஆல் த ரேஷன் கார்ட்ஸ் வில் பி கனெக்டட் டு ஒன் சர்வர். இப்போ உங்களோட ரேஷன் கார்டெலாம் இருக்குல்ல வீட்டில், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு ஒருத்தரோட ரேஷன் கார்டையும் ஒரே ஒரு சர்வருக்கு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் எனி பெனிஃபிஷியரி எனிவேர் இன் த கண்ட்ரி வில் பி ஏபிள் டு பிக் அப் தேர் கிரெயின் ஃப்ரம் எனி பப்ளிக்
டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆஃப் தேர் சாய்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துட்டு உங்களால் திங்ஸ் வந்து வாங்க முடியும் சப்சிடைஸ் ப்ரைஸில். இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா சென்ட்ரலோட சப்சிடைஸ் ப்ரைஸில் வாங்க முடியுமா, இல்லை அந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க சப்சிடைஸ் ப்ரைஸில் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக வந்து சென்ட்ரலோட சப்சிடைஸ் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வீட்டு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட் வந்து ₹1 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சென்டர் வந்து அது சப்சிடைஸ் ப்ரைஸ் ₹2 தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா ₹2 தான் உங்களால் வாங்க முடியும். அந்த ஸ்டேட்டோட ₹1 உங்கள் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்காரர் கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? அடுத்து ஒர்க் இஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஃபார் இன்டிகிரேட்டிங் த என்டையர் பிடிஎஸ் வித் த டெபாட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஒரே ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்குது. டு என்ஷூர் சீம்லெஸ் ஒர்க்கிங் ஆஃப் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் பிரிங்கிங் ஃபர்தர் டிரான்ஸ்பரன்சி இன் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வில் ப்ரொவைட் அன் இன்டர்நெட் கேட்வே ஃபார் இன்டகிரேட்டிங் டிஓஎஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டெபாட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது சென்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஸ்டேட்ஸ் கூட இதை வந்து இணைக்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்டகிரேட் பண்ண இந்த டிஓஎஸ் அப்படிங்கிறத டெபாட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம். புரிஞ்சதா? ஓகே. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அப்புறம் PMGKAY, இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, இதெல்லாம் வந்து எது கடியில் வரும்னா, ப்ரிலிம்ஸ் கடியில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், பீப்பிளை டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்தது. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல் வரும். 3ல் பார்த்துட்டிங்கன்னா PDS இருக்குது இல்லையா, PDS ஃபங்க்ஷனிங் லிமிட்டேஷன், அது ரீவேம்பிங், பஃபர் ஸ்டாக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, அதை பற்றி பேசுது. GS2ல் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ ஸ்கீம்ஸில் என்னென்ன நீங்கள் மக்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS2ல் அது கேட்குறாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்கே கேட்குறாங்க? GS2ல். அடுத்த நியூஸ் பார்ப்போம். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்டர்னல் டெப்ட் ரைசஸ் 15.4 billion to 558.5 billion in March. ஸோ வந்து நம்மளுக்கு டெப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி வந்து 2019 போன வருஷம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ படித்தாலும் இந்தியாவுக்கு வந்து எந்த நாட்டோட என்ன சர்ப்ளஸ் இருக்குது, எந்த நாட்டில் வந்து டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI தான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிஷ்ட் ரிப்போர்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் ஆஃப் March 2020. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ March 2020 நம்ம டெப்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு RBI ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட். ஸோ இது படி பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது த எக்ஸ்டர்னல் டெப்ட் இன்க்ளூட்ஸ் த டோட்டல் மணி ஓன்ட் பை த கவர்மெண்ட், கார்பரேஷன்ஸ் ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸ் டு ஃபாரின் கிரெடிட்டர்ஸ். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கணும். இந்த டெஃபினேஷன் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா மெயின்ஸில் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் டோட்டல் மணி ஓன்டு பை த கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் இங்கே இந்தியாவில் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வந்துட்டு ஓன் பண்ணியிருக்கு, காசு வேறவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ கார்ப்பரேஷன் இங்கே இருக்கிற நம்மளுக்கு கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும். ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸும் கடன் வாங்கியிருப்பாங்க ஃபாரின் பேங்க்லேருந்து. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் பீப்புளுக்கு, கிரெடிட்டர்ஸ் கொடுத்தாங்களே அவங்களுக்கு. நார்மலாக ஒன்றும் இல்லை, நீங்கள் பேங்க்கில் போய் காசு வாங்குறீங்க, திருப்பி நீங்கள் அந்த காசு கொடுக்கணும் பேங்க்கு, அதுதான் வந்து டெப்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்தியான்னு ஹோலாக பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஃபாரின் கிரெடிட்டர்ஸ் உட் பி ஃபாரின் கவர்மெண்ட். இப்போ நம்ம வாங்குகிறோம் இல்லையா காசு, இந்தியன் பீப்புள், அதை வந்துட்டு யாராக இருப்பாங்க, யார்கிட்டலாம் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கவர்மெண்ட்டை வாங்குவோம், மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ்ட்டை வாங்குவோம். அந்த மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க், IMF அதெல்லாம். அப்புறம் இது இல்லாமல் ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, இப்போ ஃபாரின் பேங்க்ஸில் இப்போ இந்தியாவில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் ஷேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினாலும் அது டெப்ட் தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வந்து அதை டீல் பண்ணிவிட்டு இந்த கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரைசேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட். எக்ஸ்டர்னல் டெப்ட் எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் லோன் பொறுத்து அதை கேட்டகரி பண்ணுறாங்க. என்னென்னா, ஷார்ட் டேர்ம் லோன்னா லெஸ் தென் 1 year. உங்களுக்கே தெரியும், ஷார்ட் டேர்ம்னா குட்டி லோன். ஸோ 1 வருஷத்துக்குள்ளே அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். 1 வருஷத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா அது லாங் டேர்ம். இப்போ பாரோயிங் என்டிட்டி, இப்போ யார்கிட்ட வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க யாருன்னு கேட்குறாங்க. இப்போ சாவரன் டெப்ட்னா வந்து கவர்மெண்ட்டோட டெப்ட். கவர்மெண்ட் யார்கிட்டலாம் வெளியிலேருந்து வாங்கியிருக்கோ அதெல்லாம் வந்து சாவரன் டெப்ட். நான் சாவரன் டெப்ட்னா அதர் தென் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் ப்ரைவேட் செக்டர். இப்போ இங்கே கம்பெனியெல்லாம் வச்சுருப்பாங்களே அவங்களாம் வந்து நான் சாவரன் டெப்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் யார் வந்து இதில் அதிகமாக வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சாவரனா நான் சாவரனா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேஜர் ஹெட்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் டெப்ட். இப்போ என்னென்னா மல்டிலேட்ரல் டெப்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா டெப்ட் ஃப்ரம் மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன். இப்போ நீங்கள் வேர்ல்டு பேங்க் IMFட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்துட்டு மல்டிலேட்ரல் டெப்ட்னு சொல்லுவாங்க. பைலேட்ரல் டெப்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கிட்ட நீங்கள் போயிட்டு காசு வாங்குறீங்க, லோன் கொடுங்க அப்படின்னு, அது வந்துட்டு பைலேட்ரல் டெப்ட். அடுத்து ட்ரேட் கிரெடிட்ஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட்ஸ். இப்போ என்னென்னா சில இடத்துல வந்துட்டு நீங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அந்த காசை வந்து நீங்கள் லேட்டர் எனக்கு தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில கண்ட்ரிஸ். இப்போ இந்தியா இருக்குது, அங்கே வந்து என்ன எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டு உங்ககிட்டேருந்து வாங்குகிறாங்க பொருட்கள், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்கான காசு வந்து நாங்கள் லேட்டர் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் டெப்ட் தானே. ஸோ அதுதான். ஸோ லோன்ஸ் அண்ட் கிரெடிட் எக்ஸ்டெண்டட் ஃபார் இம்போர்ட்ஸ் டைரக்ட்லி பை ஓவர்சீஸ் சப்ளையர்ஸ், பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ லேட்டர் வந்து எப்படியும் அவங்க ரீபே பண்ணி ஆகணும். அதுதான் ட்ரேட் கிரெடிட்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட் கிரெடிட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்னா என்னென்னா லோன்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து நம்ம லோன் வாங்கினோம்னா அது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். அதர் கமர்ஷியல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்கினா அதுவும் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். பேசிக்காக பேங்க்ஸ்லேருந்து வாங்கினா அது வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். NRI டெபாசிட் இருக்குல்லையே அதுவும் டெப்ட் தான். இப்போது வேறு துபாயிலேருந்து ஒர்க் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு காசு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு அந்த காசு திருப்பி போய் மக்களுக்கு தான் போய் சேரணும். எந்த ஃபேமிலியும் அந்த ஃபேமிலிக்கு தான் போய் சேரணும். அதனால் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டெப்ட் தான். ஸோ நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cumulative external debt அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் இதுதான், மார்ச் 2020 என்ன இருக்குன்னா இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் வாஸ் பிளேஸ்ட் அட் $558 billion. ஸோ இந்த டெப்ட் வந்து நம்மளுக்கு இருக்குல்ல அது ஜிடிபி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 20.6% வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் $15 billion higher as compared to India's external debt. இப்போ வந்துட்டு போன வருஷம் மார்ச் 2019 கூட கம்பேர் பண்ணும்போது அது வந்து 15 பில்லியன் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் த டெப்ட். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் சாவரன் டெப்ட்டா இல்லை சாவரன் டெப்ட் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் சாவரன் டெப்ட் தான் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சாவரன் டெப்ட்னா இந்த ப்ரைவேட் என்டிட்டிஸ்லாம் இருக்காங்களா அவங்க வந்துட்டு 17% ஆஃப் த ஜிடிபிக்கு வந்து கடன் இருக்குது அவங்களுக்கு. சாவரன் டெப்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற கடன் வந்து பார்த்தீங்கன்னா 3.6% ஆஃப் த ஜிடிபி தான் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரனா நான் சாவரன் பார்த்தீங்கன்னா நான் சாவரன் தான் அதிகமாக இருக்குது 17%. அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் டெப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் இருக்குது. நான் சொன்ன பேங்க்ஸ்லேருந்து வாங்குறது, இந்த NBFCஸ்லேருந்து வாங்குறது, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வாங்குறது வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து தான். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 40% ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட் ரிமைன்ஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட் ஃபாலோட் பை நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் NRIயோட டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து டெப்டோட டாப் டு பாட்டம் ரேஞ்ச். ஸோ டியூரேஷன் ஆஃப் த டெப்ட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட் இருக்குது, அப்புறம் ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ லாங் டேர்ம் டெப்ட் வந்து மெச்சூரிட்டி ஆஃப் மோர் தென் 1 year அதுதான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. 81% ஆஃப் த எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்த்துட்டிங்கன்னா லாங் டேர்மாக தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 19% தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நான் சாவரன் அதிகமாக இருக்குது சாவரனை விட, லாங் டேர்ம் டெப்ட் அதிகமாக இருக்குது ஷார்ட் டேர்ம் டெப்டை விட. ஸோ டினாமினேஷன் ஆஃப் டெப்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கொஸ்டினில் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ US டாலரில் வந்துட்டு நம்ம எவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53%. ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் வந்துட்டு ரூபி, yen, அப்புறம் SDRs இருக்கு இல்லையா, அது யூரோ. SDR வந்து ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், அது IMFோட ஒரு கான்செப்ட். ஸோ அதுவும் வந்து டெப்ட் தான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிச்சம் வந்து இதிலெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது டினாமினேஷனில். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்த்துருவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் இஸ் ஓன் பை கவர்மெண்ட் என்டிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் நான் சாவரன் என்டிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஆல் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் இஸ் டினாமினேட்டட் இன் US. இப்போ தான் பார்த்தோம் எல்லா இந்தியாவோட டெப்ட்டும் யூஎஸில் கிடையாது. ருப்பியில் இருந்துச்சு, யென்ல இருந்துச்சு, SDRல இருந்துச்சு, யூரோவில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதுதான் US டாலரை தான் 53% அதிகமாக இருந்துச்சு. ஸோ 2 ஆப்ஷனும் வந்து தப்பு. அடுத்து வேர்ல்ட் பேங்க் ஓகேஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் நமாமி கங்கே. ஸோ இப்போ நமாமி கங்கே வந்து நம்ம பார்த்துருப்போம்
கங்கா கிளீனிங் ப்ரோக்ராம்னு சொல்லி 2014 பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் இப்போ வந்து 5 இயர் லோன் டு நமாமி கங்கே வந்து 3000 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் அண்ட் இம்ப்ரூவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் டு ரெடியூஸ் பொல்யூஷன் இன் ரிவர் பேசன் ஆஃப் கங்கா. இப்போது கங்காவோட ரிவர் பேசன் இருக்குல்ல சைடில், அங்கே வந்து பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்னு 2 பிரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அதில் 4535 crore வந்து வேர்ல்ட் பேங்க் கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 2021 வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, டிஸ்பர்ஸ் பண்ணிட்டாங்க. 2021 வரைக்கும் இந்த கொடுத்துட்ருப்பாங்க. அது இப்போ செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் ஸ்பில் ஓவர் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து என்னெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த வேலையெல்லாம் செகண்ட் ஃபேஸில் பண்ணணும். க்ளீனிங் பண்ணணும் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் கங்காவில். அதுக்கப்புறம் புதுசாக வந்து அப்புறம் ஆக்ரா, மீரட், ஷஹாரன்பூரில் வந்து புதுசாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நமாமி கங்கே ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருவோம். இந்த நமாமி கங்கே அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இப்போது புதுசாக க்ரியேட் பண்ண ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கடையில் தான் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நமாமி கங்கே ப்ரோக்ராம் வந்து ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் கிடையாது. இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் கன்சர்வேஷன் மிஷன் அப்ரூவ்ட் as flagship program by the Union government in June 2014 with budget outlay of 20,000 crore வந்து அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் to accomplish the twin objective of effective abatement of pollution, conservation and regeneration of national river Ganga. இப்போ எதுக்குன்னா பொல்யூஷன் குறைக்கணும், ரிவரை வந்து கன்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிவரை ரெஜெனுவேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட், நமாமி கங்கே ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா அதே தான், ஸ்வரேஜ் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளேயே வந்து அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தயார் பண்ணணும். அதுதான் மெயின் பில்லர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் ரிவர் சர்ஃபேஸ் வந்து க்ளீனிங்க்கு அதுக்கும் தனியாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் மானிட்டரிங். இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அந்த அழுக்கெல்லாம் வருதுல, அது வந்து எப்படி வருது, எந்த லெவலில் வருது, ஏன்னா அந்த தண்ணி வந்து அடுத்து குடிக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்து அதில் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட், உள்ளே இருக்கிற பயோடைவர்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். பப்ளிக் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், ரிவரை வந்து பொல்யூட் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் கங்கா கிராம் வந்து செட்டப் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் மெயினாக எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து 3 பிரிச்சிருக்காங்க. இந்த நமாமி கங்கே ப்ரோக்ராமில் என்ட்ரி லெவல் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது, மீடியம் டேர்ம் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது, லாங் டேர்ம் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது. இப்போது இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொல்லிட்டேன். என்ட்ரினா வந்து ஃபார் இமீடியட் விசிபிள் இம்பேக்ட். இப்போவே வந்து உங்களுக்கு இப்போ பண்ணனே அங்கே வந்து அந்த ரிவர் வந்து சுத்தமாக தெரியணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி லெவல் ஆக்டிவிட்டீஸ். மீடியம் டேர்ம் ஆக்டிவிட்டீஸ்னால் 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த ப்ராஜெக்ட்டை. லாங் டேர்ம் ஆக்டிவிட்டீஸ்னால் 10 வருஷம் எடுத்துக்கோங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிருங்க. அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. அடுத்து இப்போது இந்த கொஷினில் என்ன பார்க்கணுன்னா, ரிவர் கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து பார்க்கணும், சப் ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கணும். ஸோ இதுக்கான ட்ரிக்ஸ் வந்து எப்படி கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் சப் ட்ரிபியூட்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ட்ரிக் வந்து நான் கீழே போடுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் தான் இந்த சாம்பல் அண்ட் பேட்வா. அதனால் கங்காவோட சப் ட்ரிபியூட்டரிஸ் ஆயிரும் அது. ஓகே. அடுத்து வந்து பேங்க் சாங்ஷன்ஸ் 1 lakh crore லோன்ஸ் டு 30 lakh MSMEs அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ MSME ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தானே எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29% ஆஃப் த ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது MSME பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொல்லியிருக்காங்க பேங்க்ஸ் ஆஃப் சாங்ஷன்ட் மோர் தேன் ₹1 lakh crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் த ஆத்ம நிர்பர் பேக்கேஜ். இப்போ ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் வந்து இப்போ வந்து சர்வைவலுக்காக லைவ்லிஹுட் மிஷனுக்காக கொண்டு வந்தது. நம்ம பார்த்து இப்போ மைக்ரன்ஸ்க்கு வந்து ஆத்ம நிர்பர் பேக்கேஜில் அடிஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஃப்ரீயாக வந்துட்டு 5 kg + 1 kg கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி MSMEக்கும் ஆத்ம நிர்பர் பேக்கேஜில் அடிஷ்னலாக 1 lakh crore வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்து எப்படி கேட்பாங்கன்னா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க. இது MSMEன்னு கொடுப்பாங்க, இல்லை NBFCன்னு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் வந்து MSME செக்டருக்கு ரிலேட்டடானது அப்படின்னு படிச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதையும் சொல்லிடுறேன். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, அதுக்கான கொஸ்டினையும் பார்ப்போம். இப்போ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா PMMYன்னு. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டு எக்ஸ்டெண்ட் கொலாட்ரல் ஃபீ லோன்ஸ் பை பேங்க்ஸ், NBFCs அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு கொலாட்ரல், இப்போது
நார்மலாக கொலாட்ரல்னால் என்னென்னா பேங்க்கிட்ட போய் என்கிட்ட இந்த இது இருக்குது, எனக்கு நீங்கள் இதை வச்சுட்டு லோன் தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இப்போ வீட்டு பத்திரம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை போய் வச்சுட்டு எனக்கு லோன் தாங்கன்னு சொல்லுவீங்க. பேங்க் வந்து அதை வச்சுட்டு லோன் தருவாங்க. அதுதான் கொலாட்ரல். இப்போது வந்து பிஎம்எம்ஒயில் வந்துட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவில் கொலாட்ரல் எல்லாமே நீங்கள் போய் லோன் வாங்கிக்கலாம். யார்கிட்டருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கிட்ட என்பிஎஃப்சிஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் வாங்கலாம். டு ஸ்மால் மைக்ரோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், சின்னதாக வேலை செய்வாங்களே, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த நான் அக்ரிகல்ச்சர் செக்டர், வெரி இம்பார்ட்டன்ட், அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பிஎம்எம்ஒய் அப்ளிகபிள் ஆகாது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு. டு எனேபிள் தெம் டு செட் அப் ஆர் எக்ஸ்பேண்ட் தேர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஜென்ரேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் ஏதாவது நாளைக்கு வந்து நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஷாம்பு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், ஃபேஸ் வாஷ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், குட்டியாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஎம்எம்ஒயில் போய் லோன் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இஸ் aimed at அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் படிச்சுக்கோங்க. இது 2016 கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பிரிங்கிங் த ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் இன்டு ஃபார்மல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அவங்கள வந்து ஃபார்மலாக ஃபினான்ஷியல் சிஸ்டமில் கொண்டு வந்து லோன் வந்து பேங்க்லேருந்து வாங்குற மாதிரி பண்ணணும். ஏன்னா வெளியில் வாங்கினா அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டரில் வாங்குறாங்க இல்லையா ஃபினான்ஷியல் லோன், இப்போ இன்ஸ்டியூஷனல் லோன் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுத்து கடைசியில் டெப்ட் ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. ஸோ அதே விஷயம் தான் இவங்களையும் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த டெப்ட் ட்ராப்பில் மாட்டாமல் அடுத்தடுத்து பிஸ்னஸ்ன்னு சொல்லி இந்தியாவும் வளரும். அதுக்கு தான். ஓகேயா, இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து வந்து why was emergency credit line guarantee scheme formulated? இப்போ எதுக்காக இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் வந்து எம்எஸ்எம்இ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் ஃபார்முலேட்டட் as a specific response to the unprecedented situation caused by COVID-19 நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் ஆகிருக்கு. அதனால தான் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் மக்கள் எம்எஸ்எம்இ வச்சிருக்கிறவங்களுக்கு காசு தரணும்னு கொண்டு வந்தது. அண்ட் த கான்சிக்வெண்ட் லாக்டவுன் which has severely impacted manufacturing and other activities in the MSME sector. The scheme aims at mitigating the economic distress being faced by MSME by providing them additional funding up to 3 lakh crore in the form of fully guaranteed emergency credit line. இப்போ என்னென்னா 3 லட்சம் கோடி வந்து எம்எஸ்எம்இக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த இதுக்கடியில் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமில். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பேக்கப் பண்ணிப்பாங்க. இப்போ பேங்க்கு என்பிஎஃப்சியெல்லாம் வந்துட்டு லோன் தராங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான முழு அமௌண்ட்டையும் பேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் அண்ட் இன்சென்டிவ் டு மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ். இப்போ யாரெல்லாம் வந்து கடன் தராங்களோ, இப்போ பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், என்பிஎஃப்சியெல்லாம் வந்து மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டியூஷன், அவங்களுக்குலாம் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட். டு இன்க்ரீஸ் ஆக்சஸ் to and enable availability of additional funding facility to MSME borrowers in view of the economic distress. ஸோ அதுக்காக தான் சொன்னாங்க. How this emergency credit line guarantee scheme will help MSME? எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, it will enable additional funding up to 3 lakh crore. நம்ம பார்த்தோம் 3 lakh crore கொடுக்குறாங்க to eligible MSME and interested முத்ரா borrowers by way of emergency credit line guarantee scheme. இப்போ முத்ரா லோன்ஸும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா முத்ரா. ஸோ அந்த முத்ரா லோனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து எம்எஸ்எம்இயில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு 3 lakh crore வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. முத்ராவும் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக தான். அடுத்து அண்டர் த ஸ்கீம் 100% கேரண்டி coverage will be provided by National Credit Guarantee Trustee Company Limited. இப்போ இது வந்து கவர்மெண்ட்டோட என்டிட்டி. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ஸ் வந்துட்டு காசு வந்து திருப்பி வந்துட்டு எம்எஸ்எம்இ வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னா அந்த முழு காசையும் வந்து இந்த நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் வந்து ஏற்றுப்பாங்க. அதுதான் 100% கேரண்டி கவரேஜ் ஃபார் அடிஷ்னல் ஃபண்டிங் ஆஃப் அப் டு ₹3 lakh crore டு எலிஜிபிள் எம்எஸ்எம்இ அண்ட் இன்ட்ரெஸ்டட் முத்ரா borrowers in the form of guaranteed emergency credit line. நம்ம பார்த்தோம் அதுதான். அடுத்து the cabinet also approved the scheme would be applicable to all loans sanctioned under guaranteed emergency credit line facility during the period from the date of announcement of the scheme till 31st October or till an amount of ₹3 lakh crore is sanctioned under the guaranteed emergency credit line. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம் இன்க்ளூட். இதோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% வந்து கிரெடிட் கேரண்டி வந்து இந்த நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் கான்செப்ட். யாருக்குன்னா பேங்க்ஸ்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம். அண்டர் எதுக்கடியிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் கடியில் கொடுத்துருவாங்க. அடுத்து டெனர் ஆஃப் லோன்
under scheme shall be 4 years and with moratorium period of 1 year on the principal amount. இப்போ வந்து நான் போய் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இது இந்த ஸ்கீம் கடியில் வாங்குறேன்னா 4 வருஷத்துக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். 4 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காசு கட்டிக்கலாம் பிரித்து. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நான் பிரின்சிபலும் கட்ட தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு என்னோடய பிஸ்னஸ் நான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து 2வது வருஷத்துலேருந்து நான் கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நோ கேரண்டி ஃபீ ஷால் பி சார்ஜ் பை ஃப்ரம் த மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்டர் த ஸ்கீம். இப்போ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, பேங்க் இருக்காங்க இந்த சைடு. இங்கே வந்துட்டு நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் இருக்குது. இவங்க வந்துட்டு இவங்க எப்படியும் வந்து நாங்கள் 100% கேரண்டி பண்ணிடுவோம், பீப்புள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபீஸ் எதுவுமே பேங்க் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேங்க்குக்கு. அப்போ தானே லோன் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஷால் பி கேப்ட் அட் 9.25 for banks and FIs and 14% for NBFC. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு போய் பேங்க்டேருந்து இல்லைனா ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து இதுக்கடியில் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லியிருக்கல, அதுக்கடியில் வாங்கினேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 9.25 இருக்கும் நான் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து. ஆனால் அதுவே வந்து நான் NBFCட்டேருந்து வாங்கினேன்னா 14% இருக்கும். ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்து பார்ப்போம். ஸோ மேக்கிங் ட்ரேட் மூவ் டிஜிட்டைஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இது போர்ட் ரிலேட்டடான விஷயம். ஸோ இப்போ டிக்ளைன் இன் காமர்ஸில் வந்து டிக்ளைன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் COVID-19 எதுவுமே வந்து ஒர்க் ஆகிறதுல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம். ஸோ இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் இன் ஏப்ரல் கான்ட்ராக்டட் பை 60%. இப்போ ஏப்ரலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60% வந்து எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு டெப்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்சோ விசிபிள் இன் ஆக்டிவிட்டீஸ் ஜவஹர்லால் நேரு போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 37% வந்து குறைஞ்சிருக்கு ஆக்டிவிட்டீஸ், கார்கோ ஹேண்டிலிங் இல்லாதனால. அடுத்து சில விஷயம் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் டிஜிட்டைஸ் ட்ரேடிங் அக்ராஸ் போர்ட்ஸ். இப்போது இந்த ஆர்டிக்கல் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியன் கவர்மெண்ட் டு ரெடியூஸ் டைம் அண்ட் காஸ்ட். இப்போது நான் ஒரு கப்பல் வச்சுருக்கேன், நான் போய் நின்றுட்டுருக்கேன். நார்மலாக ரோட்டில் நம்ம டோலுக்கு நிற்போம்ல, அது மாதிரி தான். கிளியரன்ஸ்க்காக ரொம்ப நேரமாக நிற்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேலையை பண்ணி அங்கே இருக்கிற கூட்ஸ் எல்லாம் இறக்கி போகிறக்குள்ளே வேறு வழி ஆயிரும். அதனால் அதுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏரியா வே மோர் ஒர்க் இஸ் நீடட். இப்போ வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க்கே இல்லாத இடத்துல நிறைய பேரை டிப்ளாய் பண்ணுறதை விட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒர்க் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேரை போடுங்க அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இப்போ டிஜிட்டலைசேஷன் ஆஃப் போர்ட்ஸ். இப்போது போர்ட்ஸை வந்து டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா லெஸ் டைம் ஸ்பெண்ட் இன் பேப்பர் ஒர்க்ஸ் அட் போர்ட். நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது எதுக்கடியில் வருதுன்னா, அதே மாதிரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அதுக்கடியில் தான் வருது. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 கடியில் இது வருது. இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கடியில் வருது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் வந்து 4 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். போர்ட்ஸை பற்றி கேட்டாங்கன்னா இந்த 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் த WTO இன் 2016. இப்போ இந்தியா வந்துட்டு நம்ம ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு WTOவோட ஒரு கான்செப்ட், அதை வந்து நம்ம ராட்டிஃபை பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, the Trade Facilitation Agreement of 2014 is a global multilateral initiative to rationalize the stringent procedures which govern international trade. இப்போ வந்து எங்களோட சீக்குள்ளே வரணும்னா இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோலாம் பே பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ WTO என்ன பண்ணுதுன்னா, இது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸ் பண்ணி தரும், அவ்வளோதான். லான்ச்சிங் ஆஃப் ஸ்கீம்ஸ் சச் ஆஸ் இப்போ டேரெக்ட் போர்ட் என்ட்ரின்னு இருக்குது, டேரெக்ட் போர்ட் டெலிவரின்னு இருக்குது. டேரெக்ட் போர்ட் என்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா. So direct port entry for export containers has resulted in reduction of time taken in obtaining customs approval, bringing down dwell time and saving in cost. இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா டைரக்ட் போர்ட் என்ட்ரி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகும். எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கஸ்டம் அப்ரூவலுக்கு. டைரக்ட் போர்ட் டெலிவரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வரது. ஸோ அண்டர் திஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் டைரக்ட்லி டெலிவர் டு த இம்போர்ட்டர்ஸ். நான் தான் இம்போர்ட்டர், நான் வந்து ஏதோ ஒரு திங் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா எனக்கு டேரெக்டாக வந்து டெலிவர் ஆயிரும் அந்த விஷயம். ஸோ இந்த கிளியரன்ஸு இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் பண்ணுவாங்க. அடுத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அதே மாதிரி RFID மாதிரி இருக்குல்ல, அதுதான் இது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மேஜர் போர்ட்ஸ் ஹேவ் பின் டைரக்டட் டு இம்ப்ளிமெண்ட் த RFID சிஸ்டம் டு ட்ராக் த மூவ்மெண்ட் ஆஃப் மென், மெட்டீரியல் அண்ட் வெஹிக்கிள் வித் போர்ட் ப்ரிமைசஸ் ஆன் ரியல் டைம் பேசிஸ். RFID கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கப்பல் வந்திருக்கு, எவ்வளோ பீப்புள் உள்ளே வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் RFID கொண்டு வர சொல்லியிருக்காங்க. சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபெரன்ஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட். ஸோ நிறைய விண்டோ வச்சிங்கன்னா அங்கே கரப்ஷன் ஆப்வியஸாக நடக்கும். ஒரு சிங்கிள் விண்டோ இருந்துச்சுன்னா அந்த இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் போய் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். போர்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு நல்லா பண்ண சொல்கிறாங்க.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் சன்சிட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ரிலேட்டட் தான். ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் விச் வாஸ் aimed at reducing ஹியூமன் இன்டர்வென்ஷன். இப்போ என்னென்னா திருப்பியும் அதே தான். இப்போ டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும்போது கரப்ஷன் அதிகமாகும். அதனால் சன்சிட் அப்படிங்கிறது உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் போட்டுருவீங்க. அது நீங்கள் எவ்வளோ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் வே ஃபார்வர்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எடுத்த இந்த ஸ்டெப்னால இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, particularly in the trading across borders parameter on which it ranked 68 in 2020. இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு சப்ஹெட்டிங் இருக்குது, ட்ரேடிங் அக்ராஸ் பார்டர்ஸ் அப்படின்னு. அதில் சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் ஆயிருக்குன்னா 68th பொசிஷனில் இருக்குது. ஸோ வித் த கரண்ட் கிரைசிஸோட போர்ட் அக்ராஸ் இந்தியா டிமாண்ட் அ கிரேட்டர் லீப் இன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் மெஷர்ஸ் டு எக்ஸ்பெக்ட் த மூவ்மெண்ட், ரிலீஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் குட்ஸ். இப்போ என்னென்னா மக்கள் வந்து நீங்கள் அதிகமான இடத்துல இப்போ டீப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா பேண்டமிக்னால எல்லாம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் இது தேவையே இல்லை, எல்லாம் ஈஸியாக நடக்குமே, அதனால தான். ஸோ while different interventions of the government have positively developed the port ecosystem, there are still some gaps that need to be bridged. ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சில கேப்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏரியாஸ் where more action is needed. ஸோ இப்போ எந்த இடத்துல நீங்கள் நிறைய ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் அக்ராஸ் போர்ட்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் ஸ்டில் யூஸ் வெரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இப்போ என்னென்னா எல்லா போர்ட்ஸையும் ஒரே ஸ்டாண்டர்டில் கொண்டு வரணும். ஒரு போர்ட்டும் ஒரு ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பீப்புள் போர்ட் கப்பல் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அவங்க வந்து கார்கோ எடுத்துகிட்டு போகிற அந்த கப்பல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவேர்னஸ் அண்ட் acceptability of new initiatives among the users which depends on the adaptability and ease of linkage between multiple systems. அதே தான் சொல்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கணும் நம்ம. Some of the delay in moving to a paperless trade ecosystem can be attributed to the gaps in effective implementation of digital platform. இப்போ அந்த சில bridges இருக்குன்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். அடுத்து ஷார்ட் கமிங்ஸ் இன் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் டெக்னிக்கல் glitches resulted in limited use of system or parallel use of hard copy. இப்போ டெக்னிக்கல் glitch இருக்கிறனால நீங்கள் நிறைய பேப்பர் மூலியமாக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஆப்சன்ஸ் ஆஃப் ஷிப்பிங் லைன் டெலிவரி ஆர்டர் இன் கஸ்டம்ஸ் அண்ட் டெர்மினல் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் இன் த யூசேஜ் ஆஃப் ஹார்ட் காப்பி ஃபார் கார்கோ மூவ்மெண்ட். அதான் சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி மெசேஜ் எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் இன் டிலேட் கார்கோ கிளியரன்ஸ். ஸோ கனெக்டிவிட்டி இல்லாதனால டிலே ஆகும் கார்கோ கிளியரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட், தேர் ஆர் மெனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அமாங்ஸ் யூசர்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் த ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அதை எஜுகேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேப்ஸ் எல்லாம் பிரிட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடைசி ஆர்டிக்கல் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான் டு பி எக்ஸ்டிங்க்ட் ஃபார் மோர் தென் 135 years ஃபவுண்ட் இன் சிக்கிம் ஹிமாலயஸ்ன்னு மேலே ஒரு ஹிமாலயாஸ் இருக்குது. அங்கே ஒரு பிளான்ட் வந்து 135 வருஷமாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிருந்தது, இப்போ திடீர்னு அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எது கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். Why is a plant called Prosopis juliflora often mentioned நியூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இட் டென்ஸ் டு ரெடியூஸ் த பயோடைவர்சிட்டி இந்த ஏரியா விச் இட் க்ரோஸ். ஸோ சில இதெல்லாம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வளர்ந்துச்சுன்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து அது கொண்டுரும். ஸோ அதுதான் கான்செப்ட், அதுதான் இந்த ப்ரோசோபஸ் ஜூலிஃப்ளோரா. அடுத்து இந்த பிளான்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ பொட்டானிஸ்ட் ஃப்ரம் இங்கே இருக்க பாருங்கள், பொட்டானிஸ்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் கேரளா ரீடிஸ்கவர் குளோபா ஆண்டர்சோனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபா ஆண்டர்சோனி. எங்கன்னா சிக்கிம் ஹிமாலயாஸில். காமன்லி நோன் அஸ் டான்சிங் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்வான் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. நியர் த தீஸ்தா ரிவர் இருக்குல்லையே அங்கே. ஸோ த பேப்பர் டைட்டில்ட் Rediscovery of Globa Andersoni and 3 new synonyms in Indian Gingiberaceae belonging to the ginger or turmeric family. இப்போது இது இல்லாமல் 3 நியூ இந்தியன் ஜிஞ்சபர்னு சொல்லுவாங்க, Gingiberaceae, அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீட்டெயில்ஸ் த retrieval from the wilds of this endangered taxon which was thought to be extinct after 1875 அப்புறம் காணும்னு நினச்சாங்க, இப்போ திருப்பி ரீஅப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுக்கான கொஸ்டின் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் பை RBI on the status of external debt of India as of March of 2020, consider the following statement. So India's external debt has decreased as compared to 2019 சொல்லியிருக்காங்க. External commercial borrowings remains the largest source of external debt for Indiaன்னு சொல்லியிருக்காங்க. Sovereign debt has increased as compared to non-sovereign debt அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.